இது ஒரு த்ரூ இன்சிடென்ட். ராமேஸ்வரத்தில 22 கேணிக்கு குளிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு போயிருந்தேன். அப்போது அந்த பகுதிக்கு போகும்போது என்னை அழைச்சிட்டு போன ஒரு டிரைவர் அண்ணா, அவர் பேர் வந்து மணிகண்டன். அவர் வந்து அவருக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்த சொல்றாரு. அந்த உண்மை சம்பவத்துக்கு கேட்ட பிறகு என்னோட அபிப்பிராயம் தமிழ்நாட்டில இருக்கிற யாசகன் மேல வந்து லேசா மாறுபட்டிருக்கு சொல்லலாம். அ அவரோட நடந்த சம்பவம் என்னன்னா, அ மகாராஷ்டிராலேருந்து ஒரு ஃபேமிலி வந்து அவரோட டெம்போ வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் தான் ஓட்டிட்டு போயிருக்காரு. அந்த டெம்போல போறவங்கள வந்து அவங்க ஒரு மகாராஷ்டிரா பாஷையில வந்து பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து புரியல. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷு, அப்புறம் தமிழ் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசி கீசி வழங்கிட்டு போயிட்டாரு. அப்போ அந்த பஸ்ஸில வந்து அவர்கிட்ட நெருங்கி அன்போட பழகுன ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க. ஆ அவங்க கேட்குறாங்க, "சாப்பிட்டியா?" "ஆ சாப்பிட்டேன்." "தூங்கிட்டியா?" "ஆ தூங்கி" அந்த மாரி சொல்லிட்டு வராரு. ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட உறவு பழக்கவழக்கம்லாம். ஸோ இந்த பாட்டி மேல கொஞ்சம் அன்பு, கருணை இவருக்கு இருந்திருக்கு. அந்த பாட்டியும் அந்த டிரைவர் கிட்ட வந்து அவ்வப்பொழுது வந்து பேசிட்டு வந்திருக்காரு, மணிகண்டன் அண்ணன்கிட்ட. அப்ப இந்த டிராவல்ல வந்து ராமேஸ்வரத்துக்கு இறங்குன கையோட 22 கேணி குளிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 3 ஹவர்ஸ் ஜர்னி பிடிக்கும். ஏன்னா, கடல்ல போயிட்டு, குளிச்சுட்டு, தர்ப்பணம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து 22 கேணிய கடந்து வந்து, அதுக்கப்புறம் ராமேஸ்வர அ சிவபெருமான வணங்கிட்டு, அம்பாளையும் வணங்கிட்டு, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரும் வணங்கிட்டு, வெளிய வரதுக்கு குறைஞ்சது 3 மணி நேரம். இத்தனைக்கும் இது வந்து நெறைய கூட்டம் இல்லன்னா, இது 3 மணி நேரத்தில முடியறதுக்கு சாத்தியங்கள் உண்டு. கூட்டம் அதிகமா இருந்துச்சா, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அப்ப எல்லாரும் குளிச்சுட்டு வந்துட்டு பஸ்ஸில ஏறி உட்காந்துட்டாங்க. அ அண்ணன் வந்து "கிளம்பிறலாமா?" அப்படி கேட்கும்போது, ஒரு ஆள் மிஸ்ஸிங் பார்த்தா பாட்டியம்மா காணோம். அப்போ அவர் கேட்குறாரு, "பாட்டியம்மா காணோமே, எங்க பாட்டியம்மான்னு?" அப்போ வந்தவர் சொல்றாரு, "நாங்க வந்திருக்கிற 13 பேர்ல 13 பேர் வந்து 12 பேர் வந்துட்டோம். நீ வண்டி எடுப்பா" அப்படின்னு அவரோட பாஷையில மகாராஷ்டிரா பாஷையில சொல்றாரு. அப்ப மணி அண்ணன் வந்து, "இல்ல நான் வண்டி எடுக்க மாட்டேன். பாட்டியம்மா காணோம். நான் எண்ணி பார்த்தேன் 13 பேர் தானே இருந்தீங்க. எப்படி 12 பேர் சொல்ற?" "நாங்க 12 பேர் குடும்பத்தோட வந்துட்டோம். நீ பஸ் எடு" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவர் விடாப்புடியா இருந்து பக்கத்துல வண்டிய எடுத்துட்டு போய் நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விட்டுட்டாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு போலீஸ்காரர்ட்ட போய் சொல்றாரு, "நான் வரும்போது 13 பேர் கூட்டிட்டு வந்தேன்யா. பாட்டியம்மாவ காணோம். அந்த பாட்டியம்மா தான் என்ட்ட ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வப்பொழுது நலம் விசாரிப்பாங்க. அந்த பாட்டியம்மாவ காணோம். கேட்டா அந்த மாரி ஒருத்தவங்க இல்லன்னு சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல." அப்படின்னு இவரு போலீஸ்காரர்கிட்ட புகார் சொல்லும்போது, போலீஸ்காரன் "இரு நான் விசாரிக்கிறேன்னு" சொல்லிட்டு உள்ளுக்கு கூட்டு வந்து ஆண்கள் மட்டும் கூட்டு வந்து அடி வெளுத்து விட்டுருக்காய்ங்க. வெளுத்து விட்ட பிறகு தான் சொல்லியிருக்காங்க, "இல்ல பாட்டியம்மா வந்து நாங்க ராமேஸ்வரத்துக்கு விட்டுட்டு போறதுக்கு தான் வந்தோம். மெயினா வந்து குளிச்சுட்டு வந்து அந்த பாட்டியம்மாவ அப்படியே விட்டுட்டு போயிரணும். அதுதான் அவங்களோட எண்ணமே." அப்ப அந்த போலீஸ்காரரும், மணி அண்ணனும் மோட்டர்ல ஏறிட்டு பாட்டியம்மா எங்கெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த தெரு தெருவா போயிட்டு, ஒரு இடத்த அடையாளம் பண்ணி காட்டி தான் அவர் சொல்லியிருந்தாரு. "இங்க தான்யா அந்த பாட்டியம்மா நான் கண்டுபிடிச்சேன்" அப்படின்னு சொல்லி காமிச்சாரு. அப்பதான் அந்த கதைய சொல்லியிருந்தாரு. அது வந்து எக்ஸாக்ட்லி கோவிலோட வாசல்ல. நம்ப ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கிற முன்னுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசல் கிட்ட அங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த பாட்டியம்மா உட்காந்துன்னே ரொம்ப பாவமா உட்காந்துருந்தாங்களாம். ஆ மணி அண்ணன பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்களாம். வந்துட்டியா? என்னை தேடி வந்துட்டியா?" அப்படின்னு. ஸோ கட்டி பிடிச்சு நான் ஒரே ஒப்பாரி அவருக்கும் அழுகாட்சி ஆயிருச்சு. ஸோ அந்த பாட்டியம்மா வந்து கடைசியா இவங்கள நம்பி விட முடியாதுன்னு சொல்லிட்டு, மகாராஷ்டிரால இருக்கிற போலீஸ்காரங்கள ரிப்போர்ட் பண்ணி, அங்க இருக்கிற பெரியவங்கள வர வச்சு, இந்த பாட்டியம்மாவ கண்டிப்பா அழைச்சிட்டு போயிட்டு, அங்க இருக்கிற போலீஸ்காரங்ககிட்ட இவங்க ஒப்படைச்சிருக்காங்க. அப்படி வரும்போது தான் மணி அண்ணன்கிட்ட வந்து நெறைய விஷயம் சொல்லும்போது, இந்த மாரி ஊர்ல இருக்கிற வயசானவங்க, இந்த கோயில் வாசல்ல, தெருவுக்கு தெரு அந்த வயசான பாட்டி, இதில வந்து பாதிக்கு பாதி பேர் வந்து ஆ இதுவே பொழப்பா எடுத்து வாழ்ந்துட்டு இருந்தா கூட, ஆனா அதில ஒரு 10ல ஒரு 5 பேர் வந்து இந்த மாரி வயசானவங்கள வந்து எப்படியாச்சும் வீட்லேருந்து தள்ளி விட்டுறணும். எப்படியாச்சும் வந்து விட்டுட்டு போயிரணும்னு சொல்லிட்டு மருமக சதி, குடும்பத்தினர் சதி, சம்மந்தியோட சதி, சொந்த பிள்ளைங்களோட சதி அந்த மாரிலாம் இருக்கா. அந்த மாரி விட்டுட்டு போயிருவாங்களாம். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, ஊருக்கு பாஷை தெரியாது, ஊர் பேர் சொல்லத் தெரியாது, மனநெலவ சரி இருக்காது, சுயநலம் இருக்காது. அப்படியே பசிக்குது காசு குடு, பசிக்குது காசு குடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறவங்க. இது நம்ம அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு போயிட்டு வரவாசி, இந்த ஒரு விஷயத்த பார்க்கறோம். யாசகன்கிட்ட வந்து காசு குடுக்குறது வந்து, அது என்னோட இது இல்ல, என்னோட எத்திக்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு நான் குடுக்கறதில்ல. பட் சில இடத்துல வந்து சில பேர் தோணும். இவங்கள்ட்டலாம் குடுக்கலாம். இவங்களுக்கு யாசகம் கேட்டுருக்கு, இவங்கள்ட்ட குடுக்கலாம்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். அப்ப இந்த இன்சிடென்ட் பார்க்கும்போது, அப்படியே என்னோட பார்வை திருவண்ணாமலையில பார்க்கும்போது அதே மாரி, நெறைய பேர் வந்து அ அப்பா, அம்மா
அப்பா அம்மா வந்து வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியல சொல்லிட்டு திருவண்ணாமலையில் வாங்க கிரிவலம் பண்ணலாம் சொல்லிட்டு விட்டுட்டு அவங்க கிரிவலம் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் விறுவிறுன்னு வண்டி ஏறி ஆட்டோ ஏறி கிளம்பிடுவாங்க. இவங்களுக்கும் ஊர் பேர் தெரியாது, கையில் காசு இருக்காது, சாப்பாடு கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படியே இருக்கிறவங்க இருக்காங்க. இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, நம்ம நல்ல இடத்துல இருக்கும் போல. நம்மள அப்பா அம்மா நல்லா வச்சுருக்காங்க, நம்ம பிள்ளைங்களும் நம்மளை நல்லா வச்சுருக்காங்கன்னு நம்புகிறோம். நம்பி தான் ஆகணும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் எவ்வளோ காசு இருந்தாலும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்மக்கிட்ட தெம்பு இல்லைன்னா, பலம் இல்லைன்னா, சக்தி இல்லைன்னா டெஃபினெட்லி இன்னொருத்தங்கிட்ட அண்டி தான் நிற்கணும். ஆனால் அந்த பாட்டியம்மா வந்து எப்படி அவங்க மனநிலைமை இருக்கும், என் பிள்ளைங்களாம் வருங்களே, எங்கே போச்சுங்க தெரியலையே, யாராச்சும் வந்து கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லிட்டு அந்த ராமேஸ்வரம் தெருவிலே நின்று பார்த்துக்கிட்டு அவங்க பார்க்குற இடம் வந்து டைரக்ட்லி சிவனோட சன்னதியை நோக்கி தான் பார்க்குறாங்க. அனாதையாக இருக்கிறவங்க கூட அந்த அன்பும் இறைவனோட அனுகிரகமும் கண்டிப்பாக கிடைக்கும், அந்த பலன் இருக்குது. அப்படி இல்லாட்டி அந்த பாட்டிம்மா இன்னமும் எப்படியா இருப்பாங்கன்னா, அந்த ஊரில் ஏதோ ஒரு ராமேஸ்வரத்தில் ஏதோ ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு யாசகம் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு கிழவியாக இறந்துருப்பாங்க. தூக்கி போடக்கூட ஆள் இல்லாமல், இறந்து போயிட்ட தூக்கி போட ஆள் இல்லாமல், தங்கறதுக்கு இடம் இல்லாமல், அந்தமாரி ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்ம அந்த சூழ்நிலையில் இல்லை அப்படின்னு கருதுகிறேன். ஸோ அடுத்த தடவை நீங்கள் ராமேஸ்வரம், திருவண்ணாமலை பல இடத்துக்கு போகும்போது நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இவங்களாம் வந்து கைவிடப்பட்டாங்களா, இல்லாட்டி இவங்களாம் வந்து இதே தொழிலாக செய்கிறாங்களான்னு. நம்மளுக்கு அந்த நிலைமை வராத வரைக்கும் இறைவன்கிட்ட நன்றி சொல்லிக்கலாம்.